வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டம் நெடுங்குடி அப்படின்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்க பிரசன்னநாயகி சமேத கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல சிவன் கோயில். அதாவது 13ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னர் கட்டின ஒரு கோவில். இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு சொல்லப்படுது, நிறைய புராணங்கள் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமண தடை உள்ளவங்க, மனப்பிறல் உள்ளவங்க, இப்படி நிறையா பேர் வேண்டி வணங்கிட்டு போனால் அது கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்றது இங்கே ஒரு நம்பிக்கையாக இருக்குது. அதாவது காசி திருவண்ணாமலைக்கு அடுத்து ஒரு புண்ணியத்தலம், அதுக்கு நிகரான ஒரு புண்ணியத்தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருவண்ணாமலையில் எப்படி கிரிவலம் வந்தால் நல்லது நடக்குமோ அதே மாதிரி இங்கேயும் கிரிவலம் வந்தால் நல்லதே நடக்கும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இந்தியாவில் இருக்க சிவாலயங்கள்லேயே மண் முகடு மேலே அமைஞ்சிருக்க ஒரு முக்கியமான சிவாலயம் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க நெடுங்குடி கைலாசநாதர் கோயிலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலை நீங்கள் ஒரு சில படங்களில் நீங்கள் பார்த்துருக்க முடியும். முக்கியமாக வேங்கை அப்படின்ற படத்தில் பார்த்துருக்க முடியும். இது வேங்கை படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட். இந்த இடத்துல அந்த வேங்கையில் ஓப்பனிங் சாங் ஒன்று வரும். தினம் நடக்குது அடித்தடி உத அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இல்லையா? அந்த பாடல் காட்சியில் இந்த இடத்துல இதில் நெடுங்குடி கைலாசநாதர் கோயில் எழுதி இருக்கிறது அழிஞ்சிருக்கு பாருங்க, பார்த்தா தெரியும். இது அழிஞ்சிருக்கு. இது நல்லா எடுத்து நல்லா தெரிகிற மாதிரி இங்கே ஒரு நடனம் ஆடி இருப்பாங்க. அதே மாதிரி தனுஷும் தமனாவும் பேசுகிற மாதிரியான ஒரு காட்சியிலையும் வேங்கை படத்தில் இந்த இடத்த காமிச்சிருப்பாங்க. இப்படி முக்கியமான ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் இருக்குது. இந்த பகுதிக்கு நீங்கள் இந்த புதுக்கோட்டை பகுதிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த நெடுங்குடி கைலாசநாதர் கோயிலும் ஒன்று. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு அமைதியான இடத்துல வந்தாவே ஒரு மன அமைதியாக இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்க ஒரு கோவில். இந்த கோயிலோட நடை திறப்பு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து மதியம் 12:30 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் சாயந்தரம் 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் அப்படின்ட்டு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த புதுக்கோட்டை, காரைக்குடி இந்த பக்கம்லாம் நீங்கள் வந்தீங்கன்னா டூர் போகிற மாதிரி பிளான் இருந்துச்சு, ஒரு ஆன்மீக டூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான தலம் இந்த தலம். இல்லை நான் ஒரு சுற்றுலா மாதிரி போகிறேன் அப்படின்னா பரவாயில்ல, வாங்க, இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு. அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்டையும் பார்த்துட்டு கோயிலில் ஈசனை வழிபட்டு தரிசனம் விட்டுட்டு போங்க. அதாவது சுற்றுலா வரதா இருந்தாலும் சரி, ஆன்மீக சுற்றுலா வரதா இருந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் ஒரு உகந்த கோயிலாக இந்த நெடுங்குடி கைலாசநாதர் கோயில் இருக்கும். மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.